பருப்பு உருண்டை குழம்பு வைக்க போகிறோமா, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கிறோமா, 2 மணி நேரம் ஊற வச்சேன். இது நைஸாகவும் இல்லாமல் குறைன்னு இல்லாமல் மெத்துன்னு அரிசி எடுத்துக்கணுமா. ஊற்றி காஞ்சிச்சு கல்லாணுமா, ஊற்றிக்கலாமா. கடுகு போட்டுக்கலாமா. கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாமா. வெங்காயம் உச்சி வச்சுக்கிறோமா, போட்டுக்கலாமா. தக்காளிமா, தக்காளி போட்டுக்கலாமா. தக்காளி இதே மாதிரி சுருள வதங்கணுமா. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுமா. மிளகாத்தூள்மா போட்டுக்கலாமா. 3 ஸ்பூன் மிளகாத்தூள்மா. ஊற்றிக்கலாமா. இந்த பதத்துக்கு அரைக்கணுமா. 4 கிலோ பருப்புமா, 1 10 தேங்காய் திருவல், முள்ளி கறிப்பிலை, மொத்தையும் சேர்த்து இதில் கலாரிக்கலாமா. பாருங்கம்மா, மாவுக்கு ஏற்ற உப்பு கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாமா. திட்டமாக உப்பு போட்டு கலாரிக்கிறோமா. இது குழம்புல சின்ன உருண்டையாக பிடிச்சி போட்டால் சூப்பராக இருக்குமா சாப்பிட்றதுக்கு. பாருங்கம்மா, இதுமாரி சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும் குழம்புல போடுறதுக்கு. தண்ணிமா, இது இதுலேயே ஒரு உருண்டை எடுத்து இதில் கரைச்சிக்கினாக்க குழம்பு நல்லா கட்டியாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்குது, புளி கரைச்சி ஊற்றிக்கலாமா. 2 நல்லா கொதிக்கணுமா. கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த உருண்டையை போடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொச்சிச்சுமா, பச்சை வாசனை போயிடுச்சு. உருண்டை சேர்த்துக்கலாமா. உருண்டையை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். உருண்டை வந்துடும். எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குமா. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடணும். சில பேர் தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றுவாங்க. உங்களுக்கு பிடிச்சா அரைச்சி ஊற்றிங்க. எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காதுமா, நான் அரைச்சி ஊற்றலுமா. ஒரு உருண்டை சேர்த்து மாவு தண்ணி கரைச்சி வச்சுக்கிறோமா. இதை சேர்த்துக்கலாமா. இதோட பாருங்கம்மா, உருண்டை நல்லா வெந்து போச்சு. இதை இட்லி குண்டானில் போட்டு கூட அவிச்சு போடலாம். ஆனால் இப்படி போட்டால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா.
பருப்பு உருண்டை குழம்பு ரெடிம்மா. ஒரு உருண்டை கூட கரையிலம்மா. சூப்பராக இருக்குது பாருமா. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கம்மா. அடுத்தடுத்த வீடியோவுக்கு எங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுங்கம்மா. நன்றிம்மா. ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா.